மத்தியில் மீண்டும் நிற்பதற்கு தேவன் எனக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யோபுவை பற்றி பார்க்க போகிறோம். யோபுவோட வாழ்க்கையில் அநேக சோதனைகள் வந்த பொழுதும் யோபு தேவனோடு எப்படி இருந்தார், அதை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சோதனையில் நம்ம எப்படி வாழலான்றதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். யோபுவை பற்றி எல்லாருக்குமே தெரியும். யோபுவோட வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதமும் இருந்தது. ஆனால் ஒரு காலத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லாமே இழந்து யோபு ரொம்ப சோதனைக்கு இதாயிட்டார். யோபு எப்படி இருந்தார்? கர்த்தருடைய பார்வையில் உத்தமமாய் வாழ்ந்தார். யோபுவோட காலத்தில் யோபு தான் பெரிய செல்வந்தனாகவும் வாழ்ந்தார். அப்போது ஒரு நேரத்தில் என்ன ஏற்படுது அப்படின்னா, ஏசப்பாக்கும் சாத்தானுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. சாத்தான் என்ன சொல்கிறான் ஏசப்பா கிட்ட, யோபுவோட குடும்பத்தை நீங்கள் முழுவதும் வேலி அடைச்சிருக்கீங்க, உங்கள் கையை அவன் குடும்பத்திலேருந்து எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக யோபு என்ன பண்ணுவான், உங்களை தூசிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் ஏசப்பா கிட்ட சொல்கிறாரு. அப்போ ஏசப்பா என்ன சொல்கிறாரு, அவனுக்கு இருக்கிற எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ, ஆனால் அவன் மேலே நீ கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான், யோபு நிறைய பெரிய செல்வந்தன். யோபுக்கு 10 பிள்ளைங்க இருக்காங்க, 3000 ஆடுகள், 500 கழுதைகள், ஒட்டகங்கள், இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது, அநேக வேலையாட்கள் இருக்காங்க. இவ்வளோ பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரே நாளில் அழிஞ்சு போயிடுறாங்க. யோபுக்கு வர ஃபஸ்ட்டு சோதனை என்ன, அவர்கிட்ட இருக்கிற எல்லாமே என்ன ஆயிடுச்சு, அழிஞ்சு போச்சு. 10 பிள்ளைங்களும் இறந்துட்டாங்க. அவருக்கு இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும், அவர் வீட்டில் இருந்த மிருக ஜீவன்கள், அவர்கிட்ட இருந்த வேலையாட்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, ஒரே நாள் போயிட்டாங்க. ஆனால் அந்த சோதனையிலும் யோபு தன்னுடைய வாயை திறந்து ஏசப்பாவை தூசிக்கவே இல்லை. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன இழப்பு ஏற்பட்டாலோ, சின்ன கஷ்டமோ கவலையோ கண்ணீரோ வந்தால் நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்குற கேள்வி என்ன, ஆண்டவரே ஏன் இது நடந்துச்சு, எதுக்காக இதை நீங்கள் பண்ணுனீங்க, நான் அதிகாலையில் ப்ரேயர் பண்ணுறேன், உமக்கு பிரியமாக தானே வாழ்கிறேன், நான் எந்த பாவமும் செய்யலையே அப்படி நம்மளுடைய இருதயத்தில் என்ன இருக்கும். கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஆண்டவர்கிட்ட போய் கேள்வி தான் கேட்போம். இது மனுஷனோட இயல்பு. நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு கஷ்டம் வந்த உடனே ஆண்டவரோட சமூகத்தில் போய் கேள்வி கேட்போம். ஆனால் யோபு ஒரே நாளில் அனைத்தையும் இழந்தாலும் அவருடைய வாயிலிருந்து ஏசப்பாவை ஒரு முறை கூட என்ன பண்ணலை, தூசிக்கவே இல்லை. அப்போ பிசாசு மறுபடியும் சொல்கிறான், நீங்கள் அவன்கிட்ட இருக்க இதெல்லாம் தான் நான் எடுத்தேன், ஆனால் அவனுடைய சரீரம் இன்னும் நல்லா தான் இருக்குது, அவன் சரீரத்தில் வியாதி கொடுத்தா கண்டிப்பாக உங்களை தூசிச்சிருவான்னு சொல்லிட்டு பிசாசு மறுபடியும் ஏசப்பா கிட்ட சொல்கிறான். அப்போது செகண்டாக என்ன ஆகுது அப்படின்னா, முதல்ல அவன்கிட்ட இருக்க எல்லாமே அழிஞ்சிருச்சு, அவன் சரீரம் மட்டும்தான் நல்லா இருக்குது. செகண்ட் என்ன நடக்குது, அவரோட உச்சம் தலையிலிருந்து கால் வரைக்கும் பருக்களால் பாதிக்கப்படுறாரு. உடம்பு ஃபுல்லாக பருக்கள், கொடிய நாற்றம். அவர் ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு உட்காந்துருக்கிற அளவுக்கு பயங்கரமான ஒரு கொடுமையான வியாதியில் என்ன பண்ணுறாரு, யோபு உட்காந்துருக்காரு. அந்த சூழ்நிலையிலையும் யோபு என்ன பண்ணலை, ஆண்டவரை தூசிக்கவே இல்லை. அவரோட சொத்து எல்லாம் போச்சு, அவருடைய பிள்ளைங்க போனாங்க, வேலையாட்கள் போனாங்க, அப்பவும் தூசிக்கலை. சரீரம் முழுவதும் வியாதி ஏற்பட்டுச்சு, அப்பவும் யோபு வாயை திறந்து ஆண்டவரை தூசிக்கவே இல்லை. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, என்னோட லைஃப்லேயே கூட கோவிட் டைமில் நான் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது நான் கேட்ட கேள்வி இதுதான், நாங்கள் ஊழியம் தானே பண்ணுறோம், எங்களுக்கே இந்த பிரச்சனை, எங்களுக்கே இந்த வேதனை, எதுக்கு இந்த கஷ்டம், ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, அப்பா எல்லாருக்கும் ப்ரேயர் பண்ணுறாங்களே, அப்போ எதுக்கு நீங்கள் உங்களுடைய தாசனுக்கு எதுக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்தீங்க அப்படின்னு என்னுடைய இருதயம் ஆண்டவர்கிட்ட தான் கேள்வி கேட்டுச்சு. ஏன்னா நம்மளுடைய மனிதனோட இயல்பு என்ன, கஷ்டம் வந்த உடனே எசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்றது செகண்டரி தானே. ஃபஸ்ட்டு என்ன கேட்போம், நம்ம எதுக்கு இதை அனுமதிச்சிங்க, ஏன் இதை கொடுத்தீங்க அப்படின்னு. ஆனால் யோபுவோட வாழ்க்கையை பாருங்கள், அவர் ஒரு முறை கூட ஆண்டவரை கேள்வி கேட்கல, ஆண்டவரை தூசிக்கல. ஆண்டவர் சோதனையை கொடுக்கிறவர் அல்ல. யாக்கோபு 1:13 சொல்லுகிறது, அவர் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. சோதனையும் தீமையும் யார் கையிலேருந்து வருது, பிசாசு கையிலேருந்து தான் வருது. ஆனால் இந்த சோதனையை தாண்டி செல்றதுக்கு பலன் நமக்கு யார் கொடுப்பார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நமக்கு பலன் தர முடியும். அதனால எல்லா சோதனையிலும் நம்ம மனமுடைந்து போய் அழுதுட்டு உட்காராம, முதலாவது ஆண்டவரை தூசிக்காமல், ஆண்டவரே இந்த சோதனையில் இருந்து எனக்கு எப்படி தப்பிச்சு போகணுன்றதுக்கான வழி காட்டுங்கன்னு தான் நம்ம கேட்கணுமே தவிர, ஏன் கொடுத்தீங்க நம்ம ஆண்டவரை பார்த்து ஒரு நாளும் கேள்வி கேட்கவே கூடாது. கேள்வி கேட்கறதற்கு நம் தகுதியானவர்கள் அல்ல. ஆண்டவர் நமக்கு எல்லாமே நேர்த்தியாக மட்டும்
மட்டும்தான் செய்வாரே தவிர இந்த பூமியில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை எதுக்கு அப்படின்னா நம்ம நித்தியமாக பரலோகத்துக்கு போகிறதுக்கு நம்ம இங்கே ஒரு டெஸ்ட் லைஃப் வாழ்கிற மாதிரி தான். நீங்கள் நினைக்காதீங்க என்ன அகஸ்டினா எப்போ மைக் எடுத்தாலும் பரலோகத்துக்கு போகிறத பற்றி தான் பேசுகிறான்னு. இந்த பூமியில் இருக்கிற வாழ்க்கை வந்து நமக்கு எப்போவுமே நிரந்தரம் கிடையாது. நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை நித்தியமான வாழ்க்கை எங்கே இருக்குது? பரலோகத்தில் மட்டும்தான் இருக்குது. அப்போது இந்த பூமியில் வர சோதனையை சகிக்கிறதுக்கும் தாங்கிறதுக்கும் பலன் நமக்கு யார் கொடுப்பா? ஏசு கிறிஸ்து மட்டும்தான் நமக்கு பலன் கொடுக்க முடியும். அப்போ யோபுவோட வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு எல்லாமே அழிஞ்சிருச்சு, சரீரத்தில் ஃபுல்லாக வேதனை, அதுலேயும் அவர் என்ன பண்ணலை? ஆண்டவரை தூசிக்கலை. மூணாவது அவர் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க? இத்தனையும் போச்சுல உனக்கு, இன்னும் ஏன் உயிரை வச்சிருக்க? உயிரை விட்டுட்டு என்ன பண்ணிடு போயிடு அப்படின்னு யோபுவோட ஒய்ஃபே வந்து என்ன பண்ணுறாங்க? யோபு கிட்ட சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம கஷ்டத்தில் இருக்கும் போது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து நமக்கு ஆறுதல் சொல்லாமல் நம்மளை ஹர்ட் பண்ணால் நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம ரொம்ப என்ன பண்ணுவோம்? உடஞ்சி போயிடுவோம். இவங்க கூட என்னோடய அம்மா எனக்கு ஆறுதல் சொல்லலையே, எனக்கு இவங்க ஹெல்ப் பண்ணலேன்றதான் நமக்கு தாட் வரும். ஆனால் யோபு அப்போ என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் கையிலேருந்து நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமான்னு சொல்லிட்டு யோபிக்க. ஆனால் ஆண்டவர் கையில் இருந்து ஒரு நாளும் தீமை வராது. ஏன்னா ஏசப்பாக்கும் பிசாசுக்கும் இப்படி ஒரு பேச்சு நடந்திருக்கு. சோதிக்கிறான் பிசாசுன்றது யோபுக்கு முதலாவது தெரியாது. அதனால யோபு என்ன வார்த்தை விடுறாரு அப்படின்னா, ஆண்டவர் கையிலேருந்து நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமா அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஏசப்பா யோபுக்கு தீமை கொடுக்கவே இல்லை. தீமையும் சோதனையும் கொடுக்கறது யாரு தான்? பிசாசு தான் கொடுத்துட்ருக்கான். அப்போ ஒய்ஃபும் என்ன சொல்லிட்டாங்க? உயிரை விட்டுருன்னு சொல்லிட்டாங்க. நாலாவதாக யோபுக்கு வர சோதனைனா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? யோபுவை பார்க்குறதுக்காக வராங்க. அப்போ யோபுவை பார்த்து 7 நாள் அவருடைய வேதனைகளை பார்த்து துக்கமாக உட்காந்துருக்காங்க அவர் கூட. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவன் மறைமுகமாக ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருக்கான், பாவம் பண்ணாமல் இவ்வளோ வேதனைக்கு அவன் போக தேவையில்லை, ஏதோ தப்பு பண்ணியிருக்கான், அதனால தான் ஆண்டவர் வந்து இந்த நிலைமையில யோபுவை வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ யோபு அந்த ஹர்ட்டிங்கான அந்த காயப்படுத்துகிற வார்த்தை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருந்து வரும் பொழுதும் யோபு என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவரோட வாயிலிருந்து ஏசப்பாவை தூசிக்கலை. அப்போது அவர் விசுவாச வார்த்தைகளை தான் பேசினாராம். ஒரு காயமாக நம்ம கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நம்மளை காயப்படுத்தும் பொழுதும், ஆனால் அவர் அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறாரு? விசுவாசமான வார்த்தைகளை மட்டும்தான் பேசினார். அப்போவும் அவர் என்ன பண்ணலை? ஆண்டவரை தூசிக்கவே இல்லை. அப்போ யோபு அவரோட எல்லா சோதனைகளையும் அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட ஆண்டவரை தூசிக்கிற மாதிரி வரவே இல்லை. எல்லா நேரத்தில் என்ன பண்ணார்? ஆண்டவரை தூசிக்கிற வார்த்தை வராமல் தன்னை பாதுகாத்துக்கிட்டாரு. அந்த இப்படி பேசணுன்ற எண்ணமும் யோபுவோட மனசில் வரவே இல்லை. அப்போ யோபு எப்படி வாழ்ந்திருக்காரு? அப்போ முதலாவதே யோபுவோட அதிகாரத்தில் சொல்லுது, யோபு உத்தமனும் சன்மார்க்கரும் நீதிமானுமாக இருந்தான்னு சொல்லுது. அப்போ ஒரு நீதிமானுக்கு உத்தமனுக்கு ஏன் சோதனை வரணும்? இப்போ நம்மளுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக எல்லாமே பண்ணுறோம், நமக்கு ஏன் சோதனை வரணும்? அப்போது இந்த பூமியில் சோதனையை சகிச்சு வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். சோதனையை ஏன் சகிக்கணும்? நம்ம இப்போது ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னா நம்மளுடைய சரீரம் வேர்வை சிந்தி உழைக்கணும், நம்ம இந்த கொஞ்சம் கஷ்டப்படணும். இதெல்லாம் பட்டால் மட்டும்தான் ஒரு பொசிஷனை போய் நம்மளால் அடைய முடியும். அதே மாதிரி தான் இந்த பூமி ஒரு டெஸ்ட் நடக்கிற ஒரு லைஃப் மாதிரி. இதில் இருக்கிற எல்லா சோதனையிலையும் எல்லா பிரச்சனையிலும் என்ன இழப்பு வந்தாலும் எவ்வளோ பெரிய பாரமான விஷயம் நம்மளோட இருதயத்தில் இருந்தாலும் எல்லா நேரத்துலையும் நம்ம யாரை சார்ந்திருக்கணும்? இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் சார்ந்திருக்கணும். நம்ம இயேசு கிறிஸ்துவை இறுக்கமாக பிடிச்சிருக்கும் போது அந்த சோதனையை தப்பித்து செல்றதுக்கான வழியை நமக்கு ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பார். சோதனை மனுஷனுக்கு மட்டும்தான் வந்ததுன்னு இல்லை, சோதனை இயேசு கிறிஸ்துக்கு வந்தது. மத்தேயு 4 அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லை அப்பங்களாகும்படி செய்யும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏசப்பா வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது பிசாசு என்ன பண்ணுறான்? இயேசுவையும் சோதிக்க வருகிறான். அப்போது நல்லவங்களுக்கு தான் சோதனை வருமா அப்படின்னு இல்லை, கெட்டவங்களுக்கும் சோதனை வரும். ஆனால் ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு சோதனை வரும் பொழுது ஆண்டவர் எப்படி தப்பித்து கொண்டு போக வேணுன்ற வழியை காட்டுவார். இப்போ இந்த உலகத்தில் எல்லாருமே வாழ்கிறாங்க, நமக்கு இருக்கிற கஷ்டம் இந்த பூமியில் வேறு யாருக்கோ இருக்கலாம். ஆனால் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால, நம்ம ஆண்டவரை அறிந்திருக்கிறதுனால ஆண்டவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு எப்படி இதிலிருந்து போகணும் அப்படின்னு. ஆனால் இந்த உலக பிரகாரமான வாழ்கிற மக்கள்கிட்ட ஆண்டவர் பற்றி தானே அறிவோ அந்த ஆறுதல் தேற்றுதல் வார்த்தை இல்லாதனால அவங்களுடைய முடிவு எதில் போயிடுது? மரணத்தில் போயிடுது. ஒருவேளை நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, நம்ம இயேசுவை பிடிச்சிக்கல அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை எதில் தான் போயிருக்கும்?
மரணத்தில் தான் போயிருக்கோம். ஆனால் நம்ம கூட யார் இருக்கா? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இருந்தால் இந்த பூமியில் வருகிற எல்லா சோதனைகளையும் கடந்து நம்மளால் போக முடியும். யோபுக்கு சோதனை வந்தது, சோதனை முடிந்த பிறகு இரட்டத்தனையான ஆசீர்வாதம் அவருக்கு கிடைத்தது. இந்த பூமியில் நம்ம வாழும் பொழுது நமக்கு பிளெஸ்ஸிங்ஸ் வேணும் தான், கண்டிப்பாக நமக்கு ஆசீர்வாதம் தேவை தான். ஆனால் நம்முடைய நோக்கம் எல்லாமே எனக்கு பிளெஸ்ஸிங் வேணும், பிளெஸ்ஸிங் வேணும், பிளெஸ்ஸிங் வேணும் இருக்கவே கூடாது. இந்த பூமியில் நம்ம வாழ்ந்து முடித்து மறிக்கும் பொழுது நம்முடைய சரீரம் மட்டும்தான் இந்த குழியில் போக போதே தவிர நம்ம கெட்டி வச்ச வீடோ பணமோ நகையோ எதுவும் வர போகிறதில்ல. இந்த பூமியில் வாழ்கிற கொஞ்ச நாளுக்கு அது தேவை, அவ்வளோதான். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நகைக்கும் பணத்துக்கும் சொத்துக்கும் நிறையா எனக்கு அது கொடுங்க அது கொடுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்காம, ஆண்டவரே பரலோகத்துக்கு போகிறதுக்கு எனக்கு என்ன வழி, நான் உமக்கு பிரியமாக எப்படி வாழணும், நான் எப்படி பரிசுத்தமாக நடந்து கொள்ளணும், நான் எப்படி மற்ற ஜனங்களை உமக்கு ஆதாயப்படுத்தணும் அப்படின்றது தான் நம்மளுடைய தினசரி பிரேயராக இருக்கணுமே தவிர எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்க, எனக்கு ஐஸ்வர்யம் கொடுங்க, எனக்கு பணம் கொடுங்க, நகை கொடுங்க, வீடு கொடுங்க, கார் கொடுங்க, அது எல்லாமே செகண்ட் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் முதலாவது ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய காரியம் என்னென்னா, ஆண்டவரே நான் நேர்த்தியாக நடக்கிறேனா, உமக்கு பிரியமான பிள்ளையாக நடக்கிறேனா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு தப்பிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. அதுதான் நம்ம கேட்கணுமே தவிர ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு நாளும் கேள்வி கேட்கவே கூடாது. நம்ம ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அன்றாட உணவை கொடுப்பாரு, இருக்க இடம் கொடுத்துருக்கிறாரு, சரீரத்தில் பலனை கொடுத்துருக்காரு, இவை எல்லாத்தையும் கொடுத்துருக்காருல. கொடுத்ததுக்காக நன்றி நிறைந்த இருதயம் உள்ளவர்களாய் மட்டும்தான் நம்ம இருக்கணுமே தவிர ஆண்டவரே அவங்க கார் வச்சுருக்காங்க எனக்கு கார் இல்லை, ஆண்டவரே அவங்க வீடு கட்டிட்டாங்க எனக்கு வீடு இல்லை, இது எதுவுமே தேவையில்லை. இந்த பூமியில் வாழும் போது இருக்க வீடு இருக்கா, 3 நேரம் நமக்கு சாப்பாடு கிடைக்குதா, அதுக்கு நன்றி ஆண்டவரே, அதை சொல்லிட்டு தான் வாழணுமே தவிர ஆண்டவரே எனக்கு அது கொடுங்க இது கொடுங்கன்னு கேட்குறதுல பிரயோஜனமே இல்லை. ஏன்னா ஆண்டவருடைய வருகை எப்போனாலும் வரலாம். இன்றைக்கி நீங்கள் 100 பவுன் நகையை வச்சுட்டு நாளைக்கு ஆண்டவர் வந்தால் போகாமல் இருக்க போகிறோமா? இல்லவே இல்லை. ஆண்டவருடைய வருகையில் போகிறது தான் நம்முடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. அதனால் நான் கஷ்டப்பட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்க போகுது, ஒரு நெருக்கம் வந்துச்சுன்னா எனக்கு ஒரு பெருக்கம் இருக்குது, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் நான் தப்பு சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் சோதனை இருந்தாலும் ஆண்டவரை பார்த்து ஒரு நாளும் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே இதுக்கு போகிறதுக்கான பாதை எனக்கு காட்டுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு தான் கேட்கணுமே தவிர முதலாவது ஆசீர்வாதம் கொடுங்க, எனக்கு பணம் கொடுங்க, அதுக்கு நீங்கள் ப்ரேயர் பண்ணாமல் ஆண்டவரே நான் உம்முடைய வருகையில் வரணும், நான் எப்படி உங்களை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும், எப்படி அவங்களுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும். ஏன்னா இந்த பூமியில் ஒரு பாவி மனம் திரும்பினாலே பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகும். அப்போது நம்ம எப்படி இருக்கும், நம்ம கூட இருக்க எல்லாருமே பரலோகத்துக்கு வரணுன்ற வாஞ்சம் நம்மளுடைய இருதயத்தில் இருக்கணும். ஆசீர்வாதத்துக்கு மட்டும்தான் நான் ப்ரேயர் பண்ணுவேன், நான் சோதனையை சகிச்சுட்டேன் அதனால எனக்கு ஆண்டவர் பெருக்கம் கொடுத்துருவாரு, அதனால ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருவாரு, அந்த தாட் நம்மளுடைய இருதயத்திலையும் சிந்தையிலையும் எப்போவுமே இருக்கவே கூடாது. சோதனையை சகிக்கும் போது பலன் தரதுக்கான கிருபை யார் கொடுப்பா? ஏசப்பா நிச்சயமாக நமக்கு கொடுப்பார். 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுகிறது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். எவ்வளோ பெரிய நல்ல தேவன் இருக்கிறாருன்னு பாருங்களேன். நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தான் இந்த பூமியை படைத்தார், நம்மளை படைத்தார், இந்த பூமியில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சோதனை உனக்கு வந்தாலும் ஆனால் சோதனையும் தீமையும் கொடுக்கிறவர் நம்மளுடைய ஆண்டவர் அல்ல. இந்த பூமியில் ஆண்டவருக்கு பிரியமாக ஆண்டவருக்கு உண்மையாய் உத்தமமாய் வாழுகிறவர்களுக்கு தான் அதிகமான சோதனைகள் வரும். கண்டிப்பாக அவங்கெல்லாம் அந்த தப்பு பண்ணுறாங்க நல்லா இருக்காங்க, நான் எதுவுமே பண்ணலை, எனக்கு ஏன் இந்த கஷ்டம், நம்மளுடைய மனசில் அந்த கேள்விகள் எல்லாமே எப்போவுமே வரும். ஆனால் எல்லா நேரத்துலையும் நம்ம சோதனை வழியாக கடந்து போகும் பொழுது நம்முடைய இருதயம் யாரை நோக்கி இருக்கணும்னா இயேசு கிறிஸ்துவை நோக்கி இருக்கணும். நம்ம சோதனையில் நம்மளுடைய ஆவி உற்சாகம், நம்மளுடைய சரீரம் எப்பவும் ஒரு பலனற்று போய் உட்காந்துரும். எனக்கு ஏன் இந்த நிலைமை, எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இந்த இழப்பு, நாங்கள் நல்லா தானே ப்ரேயர் பண்ணோம், உமக்கு பிரியமாக வாழ்ந்தோம், நம்மளுடைய இருதயத்தில் அந்த கேள்விகள் எல்லாமே வரும். ஆனால் அந்த கேள்விகளை முன்னாடி வைக்காமல் ஆண்டவரே இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு பலன் கொடுங்க. ஆனால் சொல்லிட்டாரே இயேசுப்பாவே, நான் திராணிக்கு மேலாக சோதிக்கிறதுக்கு ஒரு நாளும் விடவே மாட்டேன், நீ எப்படி தப்பிச்சு போகணும் ன்றதுக்கான வழியையும் ஆண்டவர் காட்டுறாரு. இந்த பூமியில் நம்ம சோதனையோடு வாழ்ந்தாலும் நம்மளுடைய இருதயம் என்னதான் பண்ணணும், ஆண்டவரை மட்டும்
மட்டும்தான் நோக்கி இருக்கணும், கர்த்தருடைய கரத்தை மட்டும்தான் பார்த்துருக்கணும். ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்னால் முடியாது, எனக்கு நீங்கள் உதவி செஞ்சு எப்படி நான் ஓவர் கம் பண்ணணும், எனக்கு உதவி பண்ணுங்கன்னு நம்ம முதலாவது யார்கிட்ட கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும். எனக்கு இந்த கஷ்டம் நீங்கள் மனுஷங்கிட்ட போய் ஷேர் பண்ணும்போது மனுஷன் அதுக்கு ஒரு தீர்வும் கொடுக்கவே முடியாது. ஆனால் ஆண்டவர் நினச்சார்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதை மாற்றி போட யாரால தான் முடியும்? ஆண்டவரால் தான் முடியும். முதலாவது உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் ஆண்டவரை நேசிங்க, ஆண்டவரை விசுவாசிங்க. நேசமும் விசுவாசமும் இருதயத்தில் இருந்தால் மட்டும்தான் அவரை சார்ந்து நம்மளால் வாழ முடியும். மனுஷங்கிட்ட போய் உங்களோட ஃபேமிலி மேட்டரை போய் ஷேர் பண்ணாதீங்க. அது ஷேர் பண்ணுறதுனால நமக்கு எந்த ஒரு யூஸ்மே கிடையாது. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க? இவங்க ஆண்டவரோட பிள்ளை தானே, சர்ச்சுக்கெல்லாம் போகிறாங்க, இவங்களுக்கே இந்த கஷ்டம். அது மனுஷன் நினைக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுத்துடவே கூடாது. ஆனால் நமக்கு தெரியும் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் நமக்கு இருக்குது, நமக்கு ஒரு நித்தியமான வாழ்வு இருக்குன்றது நமக்கு தெரியும். அந்த உலகத்தில் வாழ்கிற மக்களுக்கு தெரியாது. அப்போது உலகத்தில் வாழ்கிற மக்களுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை நம்ம வாழணும்னா, எனக்கு இந்த கஷ்டம் இருந்தது, இதிலிருந்து நான் எப்படி தப்பித்து போகணுன்ற பாதை எனக்கு இயேசு காட்டினான்ற சாட்சி அவங்கக்கிட்ட போய் சொல்லுங்கள். எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, நான் என்ன பண்ணேன்னு தெரியலன்ற அந்த எனக்கு ஏதாவது சொல்லுங்களேன்ற ஆறுதலையும் அந்த மாதிரி ஒரு ஆன்சரையும் போய் நீங்கள் உலக பிரகாரமாக வாழுகிற மக்கள்கிட்ட ஒரு நாளும் கேட்காதீங்க. அவங்களால அதுக்கு தீர்வு கொடுக்கவே முடியாது. எனக்கு இந்த கஷ்டம் இருந்துச்சு, எனக்கு ஆண்டவர் ஹெல்ப் பண்ணுவார், ஓ வாழ்க்கையில் இந்த கஷ்டமா, நீ சர்ச்சுக்கு வா, நீ ஆண்டவர்கிட்ட முழங்கால் படிக்கிட்டு கேளு, உன்னோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை மாற்றுவார். அப்படி தான் நீங்கள் சபைக்கு வருகிற ஒவ்வொரும் போய் மற்ற ஜனங்கள்கிட்ட சொல்லணுமே தவிர உங்களுடைய குறைகளையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் ஆண்டவரோட சமூகத்தை தவிர வேற யாருக்கிட்டையும் என்னைக்கும் எப்பவும் சொல்லாதீங்க. எல்லா சோதனைகளையும் சகிக்கிறதுக்கு ஆண்டவர் பலன் தருவார். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரோட கரத்தை மட்டும் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் போகிற பாதை உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஆண்டவருடைய கரத்தை பிடிக்காம எனக்கு ஏன் இதை கேள்வி மட்டுமே கேட்டுட்டு நம்முடைய வாழ்க்கையை ஒரு கஷ்டமான வாழ்க்கையாக மாறிடும். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சோதனைகளையும் மாற்றி போடுவார். எப்போவுமே பிளெஸ்ஸிங்ஸ்க்காக மட்டுமே ப்ரேயர் பண்ணாமல் ஆண்டவருக்கு நான் பிரியமாக வாழ்கிறேன்னா நீங்கள் உங்களை சோதித்து அறிந்து பாருங்கள். என்னோட வாழ்க்கை இப்போ நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், இந்த வாழ்க்கையில் நான் வாழும் போது நான் பரலோகம் போகிறதுக்கு தகுதியான வாழ்க்கையை வாழ்கிறேனா, உமக்கு பிரியமானவளாக வாழ்கிறேனா அப்படின்றத உங்களுடைய தினசரி ப்ரேயரில் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படியிட்டு கேளுங்க. அப்படி கேட்கும் பொழுதுதான் நம்மளுடைய குறைகள் எல்லாத்தையும் நம்மளால் நிறைவாய் மாற்ற முடியும். யாக்கோபு 1:12 சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த பூமியில் எவ்வளோ சோதனை வந்தாலும் அதை சகிச்சு நம்ம ஆண்டவரை முன்னாடி வச்சு வாழ்ந்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சோதனை, நாளைக்கு இந்த லோன் கட்டணும், அங்கே போகணும், அது பண்ணணும், அந்த நகை பேங்க்கில் இருக்கே, அப்படி இப்படி நிறைய சோதனை இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் எப்படி வழி நடத்தணும், அதிலிருந்து எப்படி தப்பிக்கணுன்ற பாதையை ஆண்டவர் நிச்சயமாய் கேட்பார். முதலாவது நீங்கள் எப்போவுமே பிளெஸ்ஸிங் வேணும், நான் பிளெஸ்ஸிங் வேணான்னு சொல்லலை, ஐஸ்வர்யம் வேணும், ஐஸ்வர்யம் வேணான்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு முதலாவது இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறேன். ஆண்டவரை ஒரு நாள் தூசிச்சிடாதீங்க. ஆண்டவரே அவங்களுக்கு அது இருக்குது, எனக்கு இந்த பிளெஸ்ஸிங் இல்லையேன்னு ஆண்டவர்கிட்ட கேட்காதீங்க. உங்களுக்கு என்ன கொடுக்கணும், எப்போ கொடுக்கணுன்றத ஆண்டவருக்கு தெரியும். அந்த நேரத்தில் கண்டிப்பாக கொடுப்பாரு. இப்போ வரைக்கும் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படின்னா, சேலரி வந்தோடனே இந்த ஜுவல்லரி ஷாப்பில் போய் ஒரு அமௌண்ட்டை போட்டு இயர் ஃபுல்லாக அதை சேவ் பண்ணிட்டு இயர் ரெண்டில் போய் ஜுவல் வாங்குவாங்க. இது வரைக்கும் நான் அந்த ஜுவல் வாங்கினதே இல்லை. நகை சேர்க்கணும், நம்ம கோல்டு சேர்க்கணும், அந்த எண்ணமும் என் இருதயத்தில் வந்ததில்லை, அந்த ஆசையும் இல்லை. என்னோட எண்ணெல்லாம் எப்படின்னா, செத்தா பரலோகம் போயிடணும். கோவிட் டைமில் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணும் போதெல்லாம் கூட எப்படி இருக்குன்னா, நமக்கு கொரோனா வந்தால் கூட நம்ம பரலோகம் போயிடுவோமா, அப்படி தான் யோசிக்க தோணுமே தவிர, இப்போ நம்ம ஹெல்ப் பண்ணுறோம், இந்த வியாதி எனக்கு வந்தால் நான் ஒருவேளை மறித்து போயிட்டேன்னா நான் பரலோகம் போகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேனா, என் இருதயம் சுத்தமாக இருக்கா, என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கா, இதை தான் யோசிக்கணும். இந்த சிந்தையை உங்கள் இருதயத்தில் கொண்டு வாங்க. இந்த பூமியில் எவ்வளோ பெரிய கொடிய நோய் வந்தாலும் வேதனை வந்தாலும் செத்தா பரலோகம் போயிடுவேனா அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்கள் மனசில் எப்போவுமே இருக்கணும். ஐயோ இந்த நோய் எனக்கு வந்துருச்சு, ஐயோ இந்த சுகர் வந்துருச்சு, இந்த பிபி வந்துருச்சு, நான் என்ன பண்ணேன், அவ்வளோதான் போச்சா, எனக்கு பிள்ளைங்க இருக்காங்களே, அவங்க இருக்காங்களே, அது எதுவுமே தேவையில்லை. செத்தா பரலோகம் போவேனா. நம்மளுடைய வாழ்க்கை எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. இந்த பூமியில் வாழும் போது என்ன வந்தாலும் கவலைப்படாதீங்க, எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் கவலைப்படாதீங்க. எல்லா சோதனைகளையும் தப்பிக்கிறதுக்கு யார் பலன் கொடுப்பார்?
இயேசு கிறிஸ்து பலன் கொடுப்பார். அதனால் நீங்கள் எப்போவுமே ஆண்டவரை உங்கள் வாயை தந்து தூசிச்சிடாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒன்றுமே இல்லை, சாப்பாடே இல்லை, எனக்கு எதுவுமே இல்லைன்னு நீங்கள் நடு ரோட்டில் நின்றா கூட ஏசப்பான்னு தான் கூப்பிடணுமே தவிர ஏன் இது பண்ணுனீங்க அப்படின்னு ஒரு நாள் ஆண்டவரை பார்த்து யாரும் கேள்வி கேட்டுறாதீங்க. ஏசப்பா நம்ம கை நீட்டி ஹெல்ப் கேட்கும் போது கண்டிப்பாக உதவி செய்வார். ஏன்னா நம்மளை நேசிக்கிற தேவன் அவர் சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தி தன்னோட ஜீவனையே கொடுத்து நம்மளை மீட்டெடுத்த தேவன். அந்த நேசம் இன்னைக்கும் நம்மளை நேசிச்சுக்கிட்டே தான் இருக்கு. அப்படி ஒரு தேவன் நம்ம கூட இருக்கும் பொழுது அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கணுமே தவிர ஏன் இது பண்ணுனீங்க நம்ம ஒரு நாள் ஆண்டவரை பார்த்து எப்போவுமே கேட்கவே கூடாது. பிளெஸ்ஸிங்ஸ்க்காக மட்டுமே இந்த பூமியில் வாழாதீங்க. ஆசீர்வாதம் எப்போது நம்ம கூட வரப்போகிறது கிடையாது. இந்த பூமியில் வாழும்போது நமக்கு எல்லாம் தேவை தான். நேர்த்தியான நேரத்தில் எதை எப்போ கொடுக்கணுமோ எவ்வளோ கொடுக்கணுமோ அதை ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார். ஆனால் உங்கள் இருதயம் யாரை சார்ந்திருக்கணும்? ஏசப்பாவை மட்டும்தான் சார்ந்திருக்கணும். சோதனை காலத்தில் நீங்கள் ஆண்டவரை பார்த்து கேள்விகள் கேட்கவே கூடாது. ஆண்டவரே நான் இதிலேருந்து எப்படி கிராஸ் பண்ணுன்றதுக்கான ஞானத்தையும் பலனையும் மட்டும்தான் கேட்கணும். நீங்கள் எல்லாம் அந்த மாதிரி மாறுவீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஆமென்.